கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/9/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். I'll be an enemy to your enemies and I will oppose those who oppose you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு இந்த வசனத்தின் மூலமாக எவ்வளவு விளங்க பண்ணுகிறார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, அதே தேவன் நம்மை சபிக்கிறவர்களையும் சபிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மடங்கடிக்கிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனமாக அவருடைய வழியில் நடக்கிறது பிள்ளைகளாக இருந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படிலாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாக இருப்பேன், உங்களை விரோதிக்கிறவளை விரோதியாய் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உதாரணத்திற்கு விதமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் யாராவது ஒருவர் அவர்களை காயப்படுத்தி விசனப்படுத்தி அவளை மனமடி உண்டாக்கி அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன தான் நம்மக்கிட்ட சண்டை போடாமல் இருந்தாலும் அப்பா அம்மாவை அப்படி சொல்லிட்டாங்களே, பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு விதமான கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல், அவர்கள் மேல் ஒரு பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் மனமற்றவர்களாய் காணப்படும். அதே மாதிரி தான் பெற்றோருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி யாரோ ஒரு நபர் பேசிவிட்டால் அதை குறித்து பெற்றோருக்கு பெரிய மனவழியும் வேதனையும் ஏற்படுகிறது. ஒருவேளை முடிந்தால் அவர்களோடு சண்டை போடுவார்கள், முடிந்தால் அவர்களோடு எதிர்த்து நிற்பார்கள், இல்லாவிட்டால் அவர்களோடு கூட பேசுவதை நிறுத்தி கொள்வார்கள். இதுதான் இயல்பு மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய நினைவுகளும் யோசனைகளும் இந்த காரியத்தின் மேல் வைராக்கியம் விதமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் சத்துருவாக இருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாயும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்களாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசலை, அதே நேரம் ஆண்டவர் உன்னை யாராவது சபிக்கிறாங்களா அவங்கள நானும் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will bless those who bless you and I will curse him who curses you, and in you all the families of the earth shall be blessed. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இந்த சாபங்கள் எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுகிறவர். இந்த சாபத்தெல்லாம் சத்துருவுக்கு சத்துருவாக இருப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? நம்மளை ஒரு வேளை யாராவது ஒருத்தர், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, உன் பிள்ளைங்க நல்லாவே இருக்காது, உன்னுடைய குடும்பத்தில் நபர்களை சொல்லி இப்படிலாம் சபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை கவனிக்கிறவர், கேட்கிறவர் ஒரு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், நான் அவனுக்கு சத்துருவாக நான் இருக்கிறேன், நாம் இருக்க வேண்டாம், ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாபங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் எல்லாம் நம்முடைய சத்துருக்கள், அதே போல் நம்மை துன்பப்படுத்தின பகைஞர், இவங்க மேலே கர்த்தர் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord your God will put all these curses on your enemies who hate and persecute you. எரேமியா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். The children will be as in days of old, and the community will be established before me. I will punish all who oppress them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஒடுக்கினவங்கள ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தண்டிப்பேன் அவங்கள அப்படின்னா நிறைய சொல்லலாம். அதில் தண்டிப்பேன், ஆண்டவர் எப்படிலாம் அவங்கள செய்ய நினைக்கிறார் அதை செய்வார். நமக்கு விரோதமாக எழும்புறவங்கள நாம் எழும்பணும்,
நாம் பேசணும், நாம் ஆளை கூட்டிகிட்டு போகணும், நமக்கு விரோதமாக பேசுனவங்களுக்கு நாம் போய் பஞ்சாயத்து வைக்கணும், நாம் போய் 4 பேரை கூட்டிகிட்டு போய் நம்முடைய நியாயத்தை எடுத்து பேசணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டியவற்ற நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டியவர் எல்லாவற்றையும் மிக சரியாய் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை சொல்கிறேன், என்கிட்ட சபைகளில் சொல்லுவேன். பார்க்க வேண்டியவரை நாம் சரியாக பார்த்தால் பார்க்க வேண்டியவரும் பார்க்க வேண்டியதை மிக சரியாய் பார்த்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஆண்டவரை பார்க்கணும். பார்க்குறத விட்டுட்டு நம்ம மனிதர்கள் மேலே, மாமா மச்சான் உறவுகள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்கள்ட்ட போய் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும், இவங்கள்ட்ட சொன்னால் தீர்வு நோ 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 நத்திங் வில் ஹேப்பன். அதே நேரம் பார்க்க வேண்டிய தெய்வத்தை கண்ணீரோடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல மனிதர்களையும், சகல செயல்பாடுகளையும், சகல கிரியைகளையும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எண்ணாகமும் 24:8 உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். May those who bless be blessed and those who curse you be cursed. சபிக்கிறாங்களா, ஆண்டவர் சபிப்பார். அப்போ நாம் சபிக்கணுன்றது இல்லை. சாபமான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். அவர் நமக்காக, அவர் இருக்கிறாரே. நம்முடைய அப்பா இயேசு நமக்காக இருக்கும் பொழுது நாம் ஏன் எதிர்த்து நிற்கணும்? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தில் வளருவோம். சகரியா 2:8 சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். For whoever touches you touches the apple of his eye. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை அந்த ஜெபத்தை, இந்த வார்த்தைகளை என்னோடு கூட கேட்கிற பார்க்குற நீங்கள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எனக்கு விரோதமாக இப்படிலாம் சபிச்சிருக்கிறாங்க, என்ன சபிச்சிருக்கிறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு என்ன சபிச்சிருக்கிறாங்க. ஏன்? ஒருவேளை நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பது நிமித்தம், ஒருவேளை உங்களுடைய நியாயத்திற்காக நீங்கள் நிற்கிறது நிமித்தம், ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்கலாம். உங்கள் மேலே தவறே இல்லாமல் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களை சபிக்கிறவங்களை கர்த்தர் சபிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒடுக்கினவர்களை தண்டிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அவருடைய வேலை. நமக்கு விரோதிகளுக்கு விரோதியாக வர்றது அவருடைய வேலை. நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாக இருக்குது அவருடைய வேலை. ஆம் பிரியமானவர்களே, நாம் இதற்காக அதீரியப்படவோ அல்லாவிட்டால் கலங்கி போகவோ கலக்கமடைந்து போகவோ அடுத்து என்ன செய்யலாம், நமக்காக நம்முடைய நியாயத்தை யாரை வச்சியாவது பேசலாமா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் நீங்கள் தோற்று போவீங்க. உங்களுடைய நியாயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு 4 பேரை வச்சு நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அதை கேட்கிறவர்கள் அந்த நேரம் கேட்பாங்க. ஆனால் மறுபடியும் உங்களை காயப்படுத்துகிற நபராய் அவர்கள் தான் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடுங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள்வார். கர்த்தர் எழுந்தருள்வார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தைரியமாக இருங்கள். நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். சாப வார்த்தைகள், நீ நல்லா இருக்க மாட்ட, உன் குடும்பம் நல்லா இருக்காது, உன் பிள்ளைகள் நல்லா இதெல்லாம் என்னங்க சொல்கிறது சொல்லட்டும். இந்த சும்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதில்லை. கர்த்தருக்கு காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஒருவேளை நான் சொல்கிறேனே காரணமே இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறுகள், ஏதோ ஒரு வீழ்ச்சிகள், ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பி இருக்கிறீர்கள். கர்த்தர் பக்கமாய் உணர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த காரியங்களுக்கு வருத்தப்படுகிறீர்கள். இந்த சாபம்லாம் என் மேலே, என் பிள்ளைங்க மேலே வந்துருமா, இன்றைக்கி அப்படி சபிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நம்முடைய சாபங்களுக்காய் சிலுவை மரத்தில் அவர் பலியாகி இருக்கிறார். கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அந்த சாபங்கள் எல்லாம் சிலுவையில் முறியடித்திருக்கிறார். நல்ல தைரியம் பாருங்க, முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எதிர்காலங்களையும் ஆசீர்வதிக்க உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற யாராக இருந்தாலும் சரி,
ஒவ்வொரு தேவ ஜனங்களை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் கத்த நன்மை செய்வீராக. தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நீங்களாக்கும். விசேஷமாக அந்த நாளில் கத்தருடைய வார்த்தை நாங்கள் படிக்க கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு நீர் சத்துருவாக இருப்பேன் என்று சொல்கிறேன். எங்களை விரோதிக்கிறவர்களை நீரும் விரோதிக்கிறவராயிருந்து அவர்களுக்கே நீ விரோதியாய் வருவீர் என்றும் நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். எங்கள் மேல் காண்பிக்கிற அத்தனை அன்பிற்காகவும் ஹல்லேலூயா எங்களை நேசிக்கிற விதங்களுக்காக நன்றி. ஒருவேளை நம்முடைய அன்பிற்கு நாங்கள் அபாத்திரராய் ஹல்லேலூயா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பிற்கு நாங்கள் தூரமாய் நடந்திருந்தாலும் எங்கள் தேவன் எங்களை தயவாய் மன்னித்து உடைய கல்வாரி சிந்தப்பட்ட இரத்தத்தினால எங்களை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தி உடைய வழிகள் நிலைநிறுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் எனக்கு கொடுத்த பாரத்தின்படி கடந்த ஒரு 3 ஆண்டுகள் பக்கமாக இந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படி கத்த தரக்கூடிய வார்த்தைகளை ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மெசேஜ் ஆயத்தம் பண்ணி இப்படி யூடியூப்பில் போடுறேன். இதை பார்க்குற நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை உங்களுடைய அன்பினால் தாங்கி நில்லுங்கள். இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த யூடியூப் லிங்கை 4 பேருக்கு அனுப்புங்க. ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். எப்படியாவது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களும் விலக, அவருடைய வாழ்க்கையில் மாறுதல் உண்டாக தெரிந்த அறிமுகமாக நண்பர்களுக்கு இதை அனுப்பி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாக நீங்கள் ஒரு வழிகாட்டியாய் செயல்பட மிக தாழ்மையாய் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை சுருக்குகிறேன். ஆமென்.